வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு குறித்து அமலாக்கத்துறை பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. வரும் 14ஆம் தேதிக்குள் அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்துள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு குறித்து பதிலளிக்க ஈடிக்கு பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இத்தனை நாட்களாக இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி நீடிப்பது சரியல்ல என நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பான விவரங்களுடன் நமது செய்தியாளர் மதியழகன் இணைகிறார். வணக்கம் மதியழகன், விவரம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவானது நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்த வழக்கு விசாரணை தொடங்குவதற்கு முன்பாகவே நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் ஒரு சில கருத்துக்களை தெரிவித்தார். அதாவது, இந்த வழக்கினுடைய ஆவணங்களை நான் பார்த்தேன், அதிலிருந்து இந்த செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக நீடிக்க கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனு மீது நீதிமன்றமும் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தது. இருந்தாலும் தமது தனிப்பட்ட கருத்து என்பது, அவர் தற்பொழுது 230 நாட்களுக்கு மேலாக சிறையில் இருக்கிறார். ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் இதுபோன்ற குற்ற வழக்குகளில் சிக்கி இலாக்கா இல்லாத அமைச்சராக இவ்வளவு நாள் நீடிக்க முடியுமா? இவ்வாறு நீடிப்பது என்பது சமூகத்திற்கு எந்த மாதிரியான கருத்தை சொல்லும்? இது மிகவும் ஒரு தவறான முன்னுதாரணம் என்றும் நீதிபதி தெரிவித்தார். மேலும் ஒரு கடநிலை அரசு ஊழியர் ஒருவர் கைதாகி 48 மணி நேரம் சிறையில் இருந்தார். அவர் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார். ஆனால் ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் சிறையில் இருக்கும் பொழுது இவ்வளவு நாட்கள் இலாக்கா இல்லாத அமைச்சராக நீடிக்க முடியுமா? இது சமூகத்திற்கு ஒரு தவறான கருத்தை ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்தார். மேலும் நீதிபதி ஒருவர் அவர் மீது குற்ற வழக்கு நிலுவையில் இருந்து அவர் போர்ட்போலியோ இல்லாத நீதிபதியாக நீடிக்க முடியுமா என்று ஒரு கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த செந்தில் பாலாஜி தரப்பு மூத்த வழக்கறிஞர் ஆரியமா சுந்தரம், இம்பீச்மெண்ட், அதாவது பதவி நீக்க நடைமுறையின் நிலுவையில் இருக்கும் பொழுதே உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி ஒருவர் பதவியில் நீடித்திருக்கிறார் என்று தெரிவித்தார். மேலும் அமைச்சராக பதவியில் நீடிப்பதற்கும் ஜாமீன் மறுப்பதற்கும் எந்த விதமான சம்மதமும் இல்லை என்றும், இரண்டும் வேறு வேறு விஷயங்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் அசோக்குமார் தலைமறைவாக இருப்பதை காரணம் காட்டி கீழமை நீதிமன்றம் ஜாமீன் மறுத்திருக்கிறது. இதுவும் மிகவும் ஒரு தவறான ஒன்று என்றும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பாக, அதாவது செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் மனு தொடர்பாக அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி வழக்கினுடைய விசாரணையை 14ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார். இந்த தினம் விசாரணைக்கு வந்த பொழுது இது தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்வதற்கு அவகாசம் அளிக்க வேண்டும் என அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் என் ரமேஷ் கேட்டுக்கொண்டார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி 14ஆம் தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு பிப்ரவரி 14ஆம் தேதி பிற்பகல் 2:15 மணிக்கு இந்த வழக்கினுடைய விசாரணையை ஒத்தி வைத்திருக்கிறார். அன்றைய தினம் முதலில் செந்தில் பாலாஜி தரப்பும் அதனைத் தொடர்ந்து அமலாக்கத்துறையினருடைய வாதமும் நடைபெற இருக்கிறது. இருப்பினும் இன்றைய தினமே நீதிபதி அமைச்சர் செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்வது குறித்து சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.